நம்ம முதலே பார்த்த மாதிரி தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா இப்போ டெட்லைன் கொடுத்துருக்காங்க. மேரிபோலில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக போராடக்கூடிய போராளிகள் ப்ளஸ் இராணுவ வீரர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்த மெர்சனரிஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஐடி ஆர்மியாக இருக்கலாம், நீங்கள் எல்லாம் ஜிஎம்டி கணக்காக நம்ம இந்திய நேரப்படி சொல்லப்போனால் ஒரு 8:30 மணிக்கு எல்லாருமே சரண்டர் ஆயிருங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமைகள், நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே போயிடலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், ஓகே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கைக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடாது, அது 2 அக்ரிமெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கை நிச்சயமாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் டவுட் இருக்கும். ஜெலன்ஸ்கி சொல்கிறது சட்டப்படி நடக்குமா நடக்காதா, இது ரஷ்யாவுக்கு எதிரானதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்கள் மனதில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ ரஷ்யா ஜிஎம்டி 3 மணி அப்படின்னு சொல்கிற ஒரு டெட்லைனை கொடுத்துருக்காங்க. 5:30 மணி ஜிஎம்டிலேருந்து நம்ம டைம் அப்படின்னு பார்க்கும்போது 5:30 மணி ப்ளஸ் 5:30 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8:30 மணி வரை தான் உங்களுக்கு டைம். எப்படினாலும் நீங்கள் உடனே என்ன செஞ்சுருங்கப்பா, உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே கீழே போட்டுட்டு சரணடைஞ்சிருங்க. சரணடையவில்லை என்றால் தாக்குதல் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ மேரிபோல் சிட்டி அப்படிங்கிறது சீக்கிரமாக இப்போ யாருடைய கண்ட்ரோலுக்கு முழுவதுமாக வர வாய்ப்புகள் இருக்குது, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா 16 டார்கெட்டை அழிச்சிருக்காங்க. அதில் ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரங்கிகளை உருவாக்கும் தொழிற்சாலை. ஸோ பல தொழிற்சாலைகள், இராணுவம் சார்ந்த இல்லாட்டி இராணுவத்தினுடைய இந்த வெப்பன்ஸ் இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள், பீரங்கிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இதை மட்டுமே டார்கெட் பண்ணி கடந்த 24 மணி நேரத்தில் பல அட்டாக் அப்படிங்கிறத ரஷ்யாவால் செய்யப்பட்டிருக்கிறது. மாஸ்கோவா அப்படிங்கிற ஒரு கப்பலை வீழ்த்தி விட்டார்கள் உக்ரைனியர்கள் அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கப்பலில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்க ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க 2 பேருமே சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது மறுபடியும் நீங்கள் கப்பற்படையில் இருக்க வேண்டும், உடனடியாக உக்ரைனுக்கு எதிராகவே நீங்கள் கப்பற்படையில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு கூறியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. செலன்ஸ்கி அவர்கள் சொன்னது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் நான் கன்ஃபியூஷனாக இருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ பீஸ் அக்ரிமெண்ட், அதாவது அமைதிக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருக்க போகுது. பீஸ் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் தான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது 2 அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஒன்று அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட். இன்னொரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டிக்கான டாக்குமெண்ட். இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்கிறதுல பல நாடுகள் கையெழுத்து போடலாம். ரஷ்யா மட்டும் கிடையாது, பல நாடுகள் கையெழுத்து போடலாம். ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரஷ்யாவும் உக்ரைனும் மட்டும் கையெழுத்து போடுவாங்க. இப்படி 2 டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணால் மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முழுமை பெறும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் நாடுகள் உதவியாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் துருக்கி, யூஎஸ், யூகே போன்ற நாடுகள் இந்த செக்யூரிட்டி கேரண்டியில் அவங்க கையெழுத்து போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, பட் அவங்கெல்லாம் என்னுடைய நாட்டுக்கு செக்யூரிட்டி தர்றதுக்கு காத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி செக்யூரிட்டி கேரண்டி தாரேன்னு சொன்ன ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே எனக்கு செக்யூரிட்டி, போலந்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் செக்யூரிட்டி தாரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டுடன் யாரும் சேர்ந்து கையெழுத்து வேண்டும், ரஷ்யாவும் கையெழுத்து போடணும், அப்படின்னா தான் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரே ஜெலன்ஸ்கி அவர்களே, உங்களுக்கு சொல்கிறது புரியலையான்னு தெரியல. 2 நாட்டு பிரச்சனை. இந்த 2 நாட்டு பிரச்சனையில் எல்லா நாடுகளும் சேர்ந்து எனக்கு செக்யூரிட்டி தரணும். எந்த நாடு அடித்தாலும் வேறொரு நாடு கேள்வி கேட்கணும். அதாவது இதில் யூகே மறுபடி உக்ரைனை தொட்டால் அமெரிக்கா கேட்கணும், ரஷ்யா தொட்டாங்கன்னா மீதம் இருக்கும் நாடுகள் கேட்கணும். இதுதான் இப்போ ஜெலன்ஸ்கி ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ரஷ்யா சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ரெஷர் பண்ணுறார். ஸோ இப்படி ப்ரெஷர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்று இல்லை 2 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று அப்படின்னு சொல்லும்போது கிரீமியா ரஷ்யாவினுடையது தான் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். உக்ரைனில் இருக்கக்கூடிய டோன்பாஸ் ரீஜன் அப்படிங்கிறது அது தனியாக இண்டிபெண்டான ஒரு ரீஜன் தான். அவங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அக்ரி பண்ணணும். இது நடந்தது, இதை நீங்கள் சம்மதித்து விட்டீர்கள் என்றால் நான் உடனே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பிரச்சனை இருக்குது. கிரீமியா அப்படிங்கிறத இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க, ரஷ்யா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலகட்டத்தில் வேண்டுமென்றால் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கீழே ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்க, கிரீமியா உக்ரைன் ஒரு நாடாக அறிவித்து அதை தனி ஆட்சிக்கு கீழ் கொண்டு போனார்கள் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு பிறகு. அதன் பிறகு தான் உக்ரைனுக்குள்ளே இந்த கிரீமியாவுக்குள்ளே நாட்டோ படைகள் வருது, அமெரிக்க படைகள் வருது அப்படின்னு சொல்லி கிரீமியாவை யார் எடுத்துக்கொண்டார்கள், ரஷ்யா எடுத்துக்கொண்டார்கள். ஸோ கிரீமியா ரஷ்யாவினுடையது, டோன்பாஸ் ரீஜன் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உக்ரைனும் சம்மதம் தெரிவிக்க போவது கிடையாது.
இப்போதைக்கு அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு டெட்லாக், அது வேறு வழியே இல்லை, யார் பக்கமும் அது போகாது. கடைசி வரையிலும் நீ அதுக்கு சம்மதம் தெரிவி, நீ இதுக்கு சம்மதம் தெரிவி அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டையை போட்டுக்கிட போகிறாங்க. அது மட்டும் தெளிவாக புரிகிறது. இதுக்கிடையில் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பை கூட்டி சீக்கிரமாக ஆயுதத்தை நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும்ப்பா, எவ்வளவு குயிக்காக முடியுமோ அவ்வளவு குயிக்காக கொடுக்கணும், அவ்வளோ குயிக்காக கொடுத்தா தான் உக்ரைனால் இனிமேல் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ சீக்கிரமாக ஆயுதங்களை கொடு, சீக்கிரமாக இந்த போரை வளர்த்து விடு, சீக்கிரமாக இந்த மாதிரியான யுத்தத்தை நிறுத்தி விடாதே இப்படின்னு சொல்கிற அந்த ஐடியா மட்டும்தான் யாருக்கு வந்துகிட்டே இருக்குது, செலன்ஸ்கி அவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ரஷ்யாவும் அதற்கு தகுந்தது போல் நான் சீக்கிரமாக யுத்தத்தை முடிக்க ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் ஆயுதங்களை கொடுப்பதால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் அவங்களுடைய வார்னிங்கையும் கொடுத்து வருகிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டு விட்டது, யூகேக்கு எதிரான வார்னிங் கொடுக்கப்பட்டு விட்டது. நேற்று பாரிஸ் ஜான்சன் 11 எம்பி, யூகேயில் இருக்கக்கூடிய எம்பி யாருமே நீ ரஷ்யாவுக்குள்ள நுழையக்கூடாது, ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் அப்படிங்கிற தடை உத்தரவு எல்லாமே ரஷ்யா பிறப்பித்து விட்டார்கள். இப்படி ஆயுதங்கள் குவிக்கப்படுகிறது, ஒரு கட்டத்தில் ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அழிக்கப்படுகிறது. இது எல்லாமே உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையும். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அடுத்த ஒஃபென்சிவ் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயங்கரமாக அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிய வைக்கிறது. இன்னொரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் எத்தனை நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல கள்ளக்கணக்கு காண்பிக்கிறார். எங்கள் நாட்டிலையும் அவ்வளோ இராணுவம் இருக்கலை, அவங்க நாட்டில் அவ்வளோண்டு இராணுவம் மட்டும் இருக்கலை, இன்னும் அதிகமான நபர்கள் இறந்திருக்கலாம். ஆனால் அவர் இப்படிலாம் உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்காரு. இதை எல்லா நாடுகளுமே கேட்க வேண்டும். அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையே இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா சீனா பிரச்சனை, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை தகராறு, இல்லாட்டி சீனா நமக்கு எப்போ வேண்டுமானாலும் பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது நம்ம இந்தியர்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவை ஆட்சி செய்தவர்களுக்கும் தெரியும், இந்தியாவை ஆட்சி செய்ய நினைப்பவர்களுக்கும் தெரியும், இல்லப்பா இந்தியாவை எதிர்ப்பவர்களுக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நிலவ வேண்டும் என்றால் சீனா ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. எப்படின்னா, நான் ஒரு செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வருவேன், அதில் பாகிஸ்தானும் கையெழுத்து போடணும், அமெரிக்காவும் கையெழுத்து போடணும், நானும் கையெழுத்து போடுவேன், இலங்கையும் கையெழுத்து போட வேண்டும், மியான்மரும் கையெழுத்து போட வேண்டும். இவங்க எல்லாம் போட்ட அந்த அக்ரிமெண்ட்டு நீங்கள் எல்லாம் சைன் போட்டால் தான் நமக்கு இடையே ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வரும், அப்படி இல்லைன்னா என்னால் பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ பல நாடுகளை இங்கே ஒன்றிணைத்து, அதாவது ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது கிடையாது, அந்த பிரச்சனைக்குள்ளே பல நாடுகளை கொண்டு நீ இவனுக்கு எதிராக எதுவுமே செய்யக்கூடாது, ஆனால் நான் அவங்களுக்கு ஆதரவாக எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இப்போது ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனை நீங்கி வருகிறது. ஸோ யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் அவர்கள் வெப்பன்ஸை சீக்கிரமாக நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா வருங்காலத்தில் யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் அவர்கள் சொன்ன அந்த சொல்லுக்கு இணங்க எல்லா நாடுகளும் வெப்பன்ஸை அதிக அளவு உக்ரைனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு இல்லாட்டி அடுத்த ஒரு லெவலுக்கு நிறைய ஆயுதங்கள், நிறைய புது ரக ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் தான் கெமிக்கல் வெப்பன் இல்லாட்டி அணு ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தோரணையும் இங்கே பேசப்படுகிறது. ஜெர்மனி இந்த உக்ரைனுக்குள்ள பயோலேப்ஸ் கூட, அந்த பயோலேப்ஸ்னு ஒன்று இருந்துச்சுல, அதில் ஜெர்மனிக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃபை இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனி இதை பற்றி எதுவுமே அதிகமாக பேசலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஸோ செலன்ஸ்கி அவர்கள் சொன்னதுபடி 2 டாக்குமெண்ட், இந்த 2 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு யார் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஆதரவு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். என்ன டாக்குமெண்ட்டுக்கு? செக்யூரிட்டி கேரண்டிக்கு. அப்படி இந்த செக்யூரிட்டி கேரண்டி மட்டும் சரியாயிடுச்சுன்னா நீ நாட்டோ படையில் சேர மாட்டியா, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம உக்ரைன்ட்ட கேட்டோம்னா இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரஷ்யா எங்களை தாக்காமல் இருப்பதற்காக இனிஷியலாக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இது, இந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. அதன் பிறகு எங்களை முழுமையாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டோவில் இணையலாம், அப்படி இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழையலாம். ஏன்னா அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் போகிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் எல்லாம் இவங்க போட்டு வச்சிருக்காங்கல்ல, சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அவர்கள் வருவார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் பரபரப்புடன் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டு வருகிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் 2 டாக்குமெண்ட்ல எல்லா நாடுகளும் கையெழுத்து போட வேண்டும், இந்தந்த நாடுகள் கையெழுத்து போடுவார்கள் இப்படின்னு சொல்லியிருக்கிற இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி 24 மணி நேரத்தில் இவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம், உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஆனால் ரஷ்யாவுக்கு இப்போது இழப்புகள் வருகிறதா என்பதும் அடுத்த கேள்விக்குறி தான். இல்லை, இங்கே ரஷ்யாவுக்கு இழப்புகள் பெரிய அளவு இல்லாமல் இருக்கிறது. ரஷ்யா ரொம்ப 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 அவங்களுடைய ஒஃபென்சிவை வேறொரு முறையில் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய அழிவுக்கு, உக்ரைனுடைய அழிவுக்கு காரணம் புது ரகமான விமானங்களை களம் இறக்கி இருக்கிறார்கள். நம்ம நேற்று பார்த்தோம், லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் அப்படிங்கிற விமானம் எல்லாமே இன்று இறக்கப்பட்டிருக்கிறது களத்துக்குள். ஸோ உக்ரைனுடைய அதிகளவு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் எல்லாமே அழித்த பின்பு இவங்களுடைய தாக்குதல் இப்போது விமானத்தை வைத்து மட்டுமே இருக்கிறது. பீரங்கிகளை அதிகம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். சொல்லப்போனால்
பல இடங்களில் சின்ன சின்ன ட்ரூப்ஸாக இப்போ ரஷ்யாவும் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் உக்ரைனுடைய வெற்றி எங்கே இருந்துச்சுன்னா சின்ன சின்ன குழுக்கள் ரஷ்யாவை அப்படியே வந்து தாக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த குழு எங்கே இருந்து அடிக்குது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியாமல் இருந்தது. அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ யாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்யாவும் அடிக்கிறாங்க வெளியில் வந்துடுறாங்க, அடிக்கிறாங்க வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால வெப்பன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகளவு தேவைப்படுகிறது. அந்த வெப்பன்ஸை தான் யாரும் கேட்டுட்ருக்காங்க, உக்ரைனும் கேட்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் IMF மற்றும் வேர்ல்டு பேங்க் கூட பேசும்போது கடனுதவியும் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கடனுதவி கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்தும் வெப்பன்ஸ் வாங்குவதற்காகத்தான் அதிக அளவு இவர்கள் பணத்தை செலவழிக்க போகிறார்கள். அடுத்ததா பிரான்சினுடைய அந்த நிலைப்பாடு தான். பிரான்ஸில் பெரிய அளவு ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேக்ரோன் அவர்களாக இருக்கட்டும், லேபென் அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தான் அடுத்ததாக இந்த தலைவருக்கான போட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள். இதில் லேபென் அப்படிங்கிற அந்த எதிர்க்கட்சி, அதாவது மேக்ரோன் அவர்களுடைய எதிராளியாக நிற்கக்கூடிய அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா இந்த மாதிரி ரஷ்யாவிலிருந்து நிறைய விதமான கேஸ் எதுவுமே இப்போது ஃப்ரான்ஸ் இறக்குமதி பண்ணலை, எங்களுக்கு இதனால் ரொம்ப பெரிய லாஸ் வந்துருச்சு. இந்த லாஸ் எல்லாம் யார் எங்களுக்கு தரணும்? அமெரிக்கா தான் எங்களுக்கு தரணும், வேறு யாரும் எங்களுக்கு தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். பிரான்ஸ் மக்களுடைய ஆதரவு இப்போது மேக்ரோன் அவர்களிடமிருந்து கொஞ்சமாக லேபென் அப்படிங்கிற அவங்களை நோக்கி மாறி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யுத்த காலத்தில் மேக்ரோன் அவர்கள் எடுத்த முடிவுகள் பிரான்ஸில் மேக்ரோன் அவர்களுடைய இமேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேஸ் அப்படிங்கிறதுல இப்போ அதிக அளவு இறக்குமதி செய்யாத காரணத்தினால் பிரான்ஸ் மக்களும் பெரிய அளவு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தை மையப்படுத்தி லேபென் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது அந்த மேக்ரோன் அவர்களுக்கு கடுமையான ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது. ஸோ ஓவராலாக மேக்ரோன் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஏதாவது செய்வார். ஒன்று உக்ரைனுக்கு ஆதரவாகத்தான் மெயினாக அவர் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ரோன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 20% அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் லேபென் அவர்களுடைய இப்போதைய இந்த அட்டாக் பிரான்சினுடைய எலெக்ஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக 16 டார்கெட் அழிச்சிருக்காங்க. மேரிபோலில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய இராணுவத்துக்கும் மெர்சனரிஸுக்கும் ஐடி ஆர்மிக்கும் அவங்க ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க சமாதானமாக வந்து அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு வந்து சரணடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் பல உலக நாடுகள் சேர்ந்து தான் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பதும், ஜெர்மனிக்கும் பயோலஜிக்கல் வார்ஃபேரில் பெரிய அளவு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது ரஷ்யா வெளியிட்டு இருக்கும் ஆதாரம் இப்படின்னு சொல்லி பல அப்டேட்டை பார்த்துட்டோம். அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.